கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 2 படவுகளும் அமிழத்தக்கதான மீன்களை கண்டவுடனே சீமோனும் அவன் கூட்டாளிகளான யாக்கோபும் யோவானும் பிரமித்து போனார்கள் என்று பார்க்கின்றோம். மீன்களுக்காக, உலக ஆஸ்திக்காக இரவும் பகலும் பாடுபட்டும் நிறைய நேரங்களில் நீ வெறுமையை சந்தித்திருக்கிறாய். உன் அருகிலுள்ள கூட்டாளிகளையும் அழைத்து அவர்களையும் இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கும்படி உதவி செய்திருக்கிறாய். உன்னை நான் புரிந்து கொண்டேன். இனி நீ பயப்படாதே. ஏனென்றால் இவ்வளவு நாளும் நீ மீன்களை பிடித்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தாய். இரவும் பகலும் மீனை பிடித்து உழைத்தாய். இப்படிப்பட்ட நீதான் எனக்கு வேண்டும். இது முதல் இரவும் பகலும் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். சீமோன் பேதுரு வலை கிழியத்தக்க அளவுக்கு மீன்களை கண்டதும் தாம் மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமில்லாமல் அருகிலுள்ள படவில் உள்ளவர்களையும் அழைத்து பயன்படுத்தி அவர்களுடைய படவையும் மீன்களால் நிரப்பினார்கள். இதை இயேசு பார்த்து கொண்டே இருந்தார். தான் மட்டுமல்ல, மற்றவர்களும் அனுபவிக்கட்டும் என்ற எண்ணமுடைய இந்த பேதுருதான் என்னுடைய ஊழியத்தை செய்து பரலோக ராஜ்யத்துக்கு மக்களை வழி நடத்துவதற்கு தகுதியானவன் என்று அறிந்து அவனை நோக்கி, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார் என்று பார்க்கின்றோம். இப்படித்தான் தேவனுக்கு பயந்த ஒரு குடும்பம் சென்னையில் ஐடி கம்பெனியில் பணிபுரிந்து வந்தது. நல்ல சம்பளம் 2 பேரும் வாங்கினார்கள். கொஞ்ச காலத்திலேயே கணவருக்கு கேன்சர் வியாதி வந்தது. அவரால் வேலைக்கு செல்ல இயலவில்லை. இருந்த பணங்களெல்லாம் வியாதிக்கே செலவாகிவிட்டது. வெறுமையான நிலைமையில் இருந்தனர். ஒரு நாள் ஆலயத்திற்கு செல்லும்போது அங்கே ஊழியர் சொன்னார், பணத்தை எல்லாம் செலவு பண்ணி நோயோடு இருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசுவண்டை வாருங்கள். அவர் உங்கள் வெறுமையை மாற்றுவார், நோயிலிருந்து விடுதலையை தருவார் என்று கூறினார். உடனே 2 பேரும் தன்னை முழு நேர ஊழியத்திற்காக அர்ப்பணித்து ஊழியம் செய்தனர். இப்போது கேன்சர் வியாதியும் மறைந்துவிட்டது. குடும்பம் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, அநேக வெறுமைகளையும் ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் சந்தித்து சோர்ந்து போயிருக்கிற நம்மை பார்த்து இயேசு கூறுகிறார், பயப்படாதே என்று. நாம் பயப்படாமல் அவரண்டை செல்லும்போது வலை கிழியத்தக்க அளவுக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். நம்மை மாத்திரமல்ல, நம் மூலமாய் நம் அருகில் உள்ள ஆத்துமாக்களையும் கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மை அழைக்கிறார் என்று பார்க்கின்றோம். நாம் மனுஷரை பிடித்து ஆண்டவருக்கென்று ஆதாயம் செய்து நித்தியத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.